எபிசோட் 77. தோட்டத்தின் புதிர். விஜயநகர அரசவையில் ஒருநாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது மந்திரிகளை நோக்கி, நமது அரண்மனை தோட்டத்தில் சில மர்மங்கள் நடக்கின்றன. ராணி சொன்னதின்படி சில நாட்களாக அங்கே வித்தியாசமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இந்த புதிரை யார் கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்றார். அதுவரை அமைதியாக இருந்த தெனாலி ராமன் முன்வந்து, மகாராஜா, இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கலாம். நான் தோட்டத்திற்குச் சென்று அந்த மர்மத்தை ஆராய்வேன் என்றார். அரசர் உடனே ஒப்புக்கொண்டு தெனாலிக்கு அனுமதி அளித்தார். தோட்டத்தில் உள்ள மர்மம். தெனாலி ராமன் அரண்மனை தோட்டத்திற்குச் சென்றபோது அங்கு அருமையான மலர்கள், சுவையான பழவகைகள், அழகிய நீரூற்றுகள் இருந்தன. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் கவனித்தார். சில மரங்கள் காய்ந்து போயிருந்தன, சில பழங்கள் முற்றுவதற்கு முன்பே தொலைந்து போயிருந்தன, மேலும் பூக்கள் இரவோடு இரவாக மறைந்து விடுகின்றன. இது சாதாரண விஷயம் அல்ல என்று தெனாலி மனதில் நினைத்தார். அவர் தோட்டக் காவலரிடம் விசாரித்தார். காவலர், மந்திரி, நாங்கள் இரவு முழுவதும் கண்காணிக்கிறோம். ஆனால் எந்த திருடனும் உள்ளே வரவில்லை. ஆனால் மறுநாள் வந்தவுடன் சில மரங்கள் வாடியிருக்கின்றன என்றார். தெனாலி ஒரு நொடிக்கு யோசித்துவிட்டு, இன்று இரவு தோட்டத்தில் நான் தனியாக இருக்கப் போகிறேன். பின்னர் நாம் உண்மையை பிடிக்கலாம் என்றார். மர்மம் களைந்த தெனாலி. அந்த இரவு தெனாலி ராமன் தோட்டத்தில் ஒளியற்ற ஒரு இடத்தில் மறைந்து பார்த்து கொண்டு இருந்தார். இரவின் அமைதியில் ஒரு ஒலியை அவர் கேட்கத் தொடங்கினார். வீசும் காற்றில் மரங்கள் அதிர்வது போல் இருந்தது. அவர் கவனமாக பார்த்தார். ஒரு நிழல் தோட்டத்திற்குள் நுழைந்து பழங்களை உண்ணத் தொடங்கியது. மேலும் மரங்களை பறித்து வாடச் செய்தது. தெனாலி மெதுவாக அந்நிழலுக்கு அருகில் சென்று ஒரு விளக்கை ஏற்றி, யார் நீ என்று கேட்டார். அந்த நிழல் ஒன்றும் மனிதன் அல்ல, அது ஒரு பெரிய வாத்து. அதற்கு சிறப்பு சக்தி இருந்தது. அது எந்த மரத்திலும் உட்கார்ந்தால் அந்த மரம் வாடிவிடும். அது எந்த பழத்தையும் உண்டால் அதன் பழங்கள் முற்றமடையாமல் அழிந்துவிடும். அரசரின் ஆச்சரியம். மறுநாள் காலையில் தெனாலி ராமன் அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் வந்து, மகாராஜா, தோட்டத்தின் மர்மம் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது என்றார். அரசர் ஆச்சரியத்துடன் கேட்டார், என்ன? யார் அந்த மர்ம நபர்? தெனாலி, அது ஒரு வாத்து மகாராஜா. ஆனால் சாதாரண வாத்து அல்ல. அது ஒரு சாபமிட்ட வாத்து என்றார். அரசர், அது எப்படி சாத்தியம்? தெனாலி புன்னகைத்து, அது பழங்காலத்தில் ஒரு சூனியக்காரரால் சாபம் பெற்ற வாத்து. அது எந்த மரத்திலும் உட்கார்ந்தால் அந்த மரம் வாடிவிடும். அது பழங்களை உண்டால் பழங்கள் முற்றுவதற்கு முன்பே அழிந்து விடும். இதனால் நம் தோட்டம் வீணாகிறது. அரசர் உடனே ஆணை பிறப்பித்து அந்த வாத்தை பாதுகாப்பாக வேறு இடத்திற்கே அனுப்பி வைத்தார். அப்பொழுது அரசர் கிருஷ்ணதேவராயர், நீங்கள் எப்போதும் சாமர்த்தியத்துடன் புதிர்களை தீர்ப்பது உங்கள் தனிச்சிறப்பு தெனாலி. உங்களுக்கு பரிசாக 1000 பொற்காசுகள் என்று பரிசளித்தார். தெனாலி ராமன் வணங்கி, மகாராஜா, உங்கள் பெருமை என்றும் நிலைக்கட்டும் என்று கூறி வெளியேறினார். அவ்வளவு தான். ஒரு மர்மமான புதிரை தெனாலி தனது புத்திசாலித்தனத்தால் சாமர்த்தியமாக தீர்த்து வைத்தார்.